சாமி, நம்ம ஒவ்வொரு பூஜைகளுக்குமே சஞ்சீவியை பற்றி தான் நம்ம பெருசாக பேசுகிறோம். அந்த சஞ்சீவிக்கு அவ்வளவு மகிமையா சாமி? கண்டிப்பாக இருக்கு. சஞ்சீவிங்கிறது சாதாரணமானது ஒண்ணு கிடையாது. சரிங்க சார். ராமாயணத்திலேயே ராவணனுடைய மகன் விந்தரசித்தன்கக்கூடியவன் லட்சுமணனை நாகாஸ்திரத்தால பிரயோகம் பண்ணி மரணமடைய செய்கிறான். சரிங்க சாமி. அப்படி மரணமடைய செய்தவுடன் ராமன் அனுமானை அழைத்து சஞ்சீவியை கொண்டு வர அழைத்து அந்த சஞ்சீவியால் லட்சுமணன் உயிர் பெற்று எழுகிறார். சரிங்க சாமி. இறந்தவரையும் மீண்டும் உயிர்ப்பிக்க செய்யும் அளவுக்கு சஞ்சீவிகள் உயிரோட்டம் உள்ளது. சரிங்க சாமி. இந்த சஞ்சீவிகளே பல இருக்கு. ஜீவ சஞ்சீவி, மகா சஞ்சீவி, உக்கர சஞ்சீவி, மூங்கில் சஞ்சீவி சொல்லி பல சஞ்சீவிகள் இருக்கு. கருட சஞ்சீவி, இப்படி பல சஞ்சீவிகள் இருக்கு. ஒவ்வொரு சஞ்சீவிகளுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. சரிங்க சாமி. மூலிகையிலே ரொம்ப அபூர்வமான மூலிகைகளுக்கு சஞ்சீவி என்று பொருள். சரிங்க சாமி. இந்த சஞ்சீவிகள் எப்படி நம்மளுடைய இடங்கள் வந்ததுன்னா, இமயமலை சாரல் அனுமான் மலையை தூக்கி கொண்டு வந்துட்டு உயிரை காப்பாற்றி எல்லாம் விட்டதுக்கு பிறகு மலையை தூக்கி எறிந்ததை சிதறி பொதிக மலையாக சிதறிய மலைகளுக்குள்ளே இது பிரயோகமாகி வளர்ந்து கொண்டிருந்தது. சரிங்க சாமி. இந்த சஞ்சீவிகள் தான் இப்பொழுது சதுரகிரி, கொல்லிமலை, பொதிக மலைச்சாரல், இந்த மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைச்சாரல்களே இந்த சஞ்சீவிகள் உழைத்தது. சரிங்க சாமி.